திருமாவளவன் ஓகே இத்தனை வருஷமா இருந்திருக்காரு, பரவாயில்ல. அவங்களுக்கு வந்து அவங்க சமூகத்துக்கு ஒரு ஆளுக்கு வந்து ஒரு துணை முதலமைச்சர் கொடுக்க முடியும். ஒரு அங்கீகாரத்துல பங்கு தானே. விஜய் அதானே சொல்லிருக்காரு, ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு தானே சொல்லிருக்காரு. இருக்கட்டும். துணை முதலமைச்சர் பதவி கேட்கற மாதிரி அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை ராசா. வாய்ப்பு இல்லை, வாய்ப்பு இல்லை, அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை, கண்டிப்பா வாய்ப்பு இல்லை. அதுக்கெல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒரு கட்சியினுடைய கடகோடி தொண்டனாக அவருடைய உழைப்பும் தியாகமும் போராட்டமும் அவருடைய அயராத உழைப்புக்கு அப்படி ஒரு வாய்ப்பு கிடைத்தால் கட்டாயம் கடகோடி தொண்டனாக அவர் துணை முதலமைச்சர் வர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஒட்டுமொத்த எண்ணங்களாக இருக்கிறது. ஒட்டுமொத்த தமிழக மக்களும் அதை உற்று நோக்குகிறார்கள். அவருக்கு அனுபவம் இருக்கிறது, படித்தவர், பண்பாளர், பிஹெச்டி படித்திருக்கிறார். அவருடைய அரசியல் அனுபவத்தில் கட்டாயம் அவர் துணை முதலமைச்சர் ஆவதற்கு அனைத்து தகுதியும் உள்ளது. விஜய் கூட சேர்வாங்க நினைக்கிறேன். சேர்ந்தா நல்லது. தெரியலையே, சேர்ந்தா நல்லது தான்ப்பா. இப்போ வந்து இத்தனை 30 வருஷமா அவர் இருக்காரா, அவரோட இப்போ தலித்துகளுக்கெல்லாம் ஒரு பிரதிநிதித்துவம் தேவைப்படுது. சரிங்களா? இப்போ ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு 2 எம்எல்ஏ அவங்களுக்கு இருக்காங்க. ஒன்று வந்து அமைச்சரவையில் பங்கு கேளுங்க, ஓகேவா? டெபுட்டி சிஎம் கொஞ்சம் ஓவர் தான், இருந்தாலும் அமைச்சரவையில் பங்கு கேட்டு ஒரு ஆட்சி அதிகாரத்தில் வாங்க. அது நல்ல விஷயம் தானே. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எப்பவும் கிடைக்காதுல்ல. கடந்த 2 அதிமுக திமுக ஆட்சியில் வந்து இத்தனை வருஷமா இருந்து கூட அவங்களுக்கு யாருமே வந்து கொடுக்கல. இப்போ ஒருத்தர் கொடுக்க வராரு, அவர் ரொம்ப வந்து காலதாமதம் பண்ணுறது வந்து நல்லா இல்லை. இதனால வந்து என்ன, மக்களுக்கும் வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் மாதிரி மனசம் நல்லது தான் அவர் கொடுக்கறது. அதான் நான் எதிர்பார்க்குறேன் கொடுப்பாருன்னு. என்னை பொறுத்தவரைக்கும் கேட்கலாம், அவங்களுக்கு வந்து அந்த அதிகாரம் இருக்கு, உரிமையும் இருக்கு கேட்கறதுக்கெல்லாம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா? கொடுக்கறது வந்து தாவேக்காவோட முடிவு தான். சரிங்களா? இதில் வந்து நீங்கள் கேட்கக்கூடாது, நீங்கள் கேட்கணும் அப்படின்றத நம்ம சொல்றதுக்கு நம்மளுக்கு உரிமைலாம் இல்லை. நிச்சயமாக தாவேக்கா தலைவர் வருவதாக இருந்தது. அது ஏன் என்பதை இன்னும் அறிய முடியவில்லை. கட்டாயமாக தலைவர் அவர்கள், எழுச்சி தமிழர் தொல்காப்பியன் திருமாவளவன் அவர்கள் அவருடைய உழைப்புக்கும் தியாகத்திற்கும் தமிழ்நாடுடைய இப்போ உள்ள அரசியல் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு முடிவெடுப்பார். அப்படி ஒரு கட்சியை இன்னொரு கட்சி அபடிகரம் செய்வதோ, முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தாவேகா தலைவர் விஜய் அவர்களை தாவேகா ஆட்சி அமைத்தால் நாங்கள் எந்த இடையூறும் செய்யவில்லை என்று அவரே சொல்லியிருக்கிறார். அதை மையம் வைத்துதான் நாம் பேச முடியும். எங்க தலைவர் எங்கள் கட்சியில் முடிவெடுப்பார். இது வந்து மேலிடம், கட்சி மேலிடம் தான். தளபதி தான் முடிவெடுக்கணும். அது கிடைக்குமா என்னன்னு தெரியும், முடிவெடுக்கணும். அது இல்லாம இந்த 214 தொகுதியில தளபதி வந்து தனிப்பெரும்பான்மையான கட்சியா வந்து ஆட்சி கொண்டு வந்திருக்கிறாரு. ஒரு ஜனநாயக நாட்டுல 108 தொகுதியிலையும் தளபதி முன்னேற்றத்துல இருக்கிறாரு. அதாவது 1,75,00,000 பேருக்கு மேல இருக்கிறாங்க. சென்னையில இருந்து மக்கள் மற்ற மாவட்டத்துக்கு போயிருந்தாங்கன்னா 2,50,00,000 வாக்குகள் வந்து தளபதிக்கு அதுக்கு மேலே கிடைச்சிருக்கும். இப்போ தளபதிக்கு ஒரு குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. எப்படின்னா, நீங்க வந்து உள்ள வந்துட்டீங்கன்னா மக்களை கவர்ந்துட்டீங்கிறதுக்காக பாஜகவா இருக்கட்டும், திமுகவா இருக்கட்டும், இவங்க வந்து நீங்களே பாப்பீங்க, மக்களுக்கு நம்ம சொல்லணும்னு அவசியமே கிடையாது, மக்களே பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ நமக்கு இந்த ஆதரவு வந்து கேட்டு வராங்க, தளபதி கேட்டு வராங்க. மதிப்புரிய திருமாவளவன் ஐயா வந்து இந்த ஆதரவு கொடுத்தாருன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கும். ஆதரவுக்காக தளபதி வராரு, அதை ஆதரவு கொடுத்தாருன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அது வந்து மேலிடம் தான் ப்ரோ. அது வந்து மேலிடம் தான் முடிவு பண்ணணும், துணை முதலமைச்சர் கொடுக்கணுமா என்னன்னு சொல்லிட்டு. ஆனா வந்து அவர் வந்து கேட்கறது, இவர் கேட்கல, திருமாவளவன் ஐயா கேட்கல, வேற யாரோ கேட்கறாங்க. அதுக்கான நியாயமான ஒரு பரிசீலனை நடக்கும்னு நினைக்கிறேன். இல்ல, அது வந்து சரியா தவறாங்கிறது நம்ம முடிவு பண்ண முடியாது. அது மேலிடம் தான் முடிவு பண்ணணும். அது வந்து அவங்களுக்குள்ள சமரச உடன்பாடு பண்ணி தான் அதுக்கு மேல பண்ணுவாங்க. அவரோட இப்போ ஆப்ஷன் வேற எதுவும் இல்லை. 4 மணிக்கு தெரிஞ்சிடும், கட்டாயம் தெரிஞ்சிடும். வெற்றி நமக்கு, நிச்சயம் நமக்கு, என்றென்றும் நம்ம தான், தளபதி மட்டும்தான். சரிங்களா? என்னத்தை அழிச்சது யாரு, பிஜேபியா காங்கிரஸா? எடுத்து பார்த்தாலும் தெரியும்ல. சொல்றவங்க 1008 பேர் சொல்லுவாங்க. எல்லாரையும் நம்ம கணக்கு வச்சு கூடாது, எல்லாரையும் நம்ம நம்ப கூடாது. சரிங்களா? வைப்பாங்க, கண்டிப்பா வைப்பாங்க. கண்டிப்பா தளபதி வருவாரு. அவரு ரொம்ப பொறுமையா இருந்துட்டாரு. அதுக்கெல்லாம் சேர்ந்து கண்டிப்பா நிச்சயமா நல்லது நடக்கும். நாங்க பாருங்க, காலையில இருந்து அவருக்காக தான் வெயிட் பண்றோம். கண்டிப்பா நல்லது நடக்கும். அதுதாங்க சொல்றேனே, இது இவ்வளவு நாள் தெரியாம இருந்திருக்கும். இப்ப மக்களுக்கு நல்லது கெட்டது தெரியும்ல. அவங்கவுங்க மனசாட்சி படியுமே வந்து சில விஷயம் யோசிக்கும் போது கண்டிப்பா வந்து தளபதிக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. கண்டிப்பா நல்லது நடக்கும். நாங்க அதுதான் சொல்றோம். அவர் வரக்கூடாது, அதுதான். அவர் வந்துட்டாருன்னா நிறைய விஷயம் ஒழிப்பு பண்ணுவாரு, நல்லது நிறைய நடக்கும். இவங்க இருந்த வரைக்கும் எந்த ஒரு மாற்றமும் நம்மளுக்கு நடக்கவே இல்லை. ஆனா தளபதி வந்தா கண்டிப்பா நல்லது நடக்கும். அது வரக்கூடாதுன்றதுதான் அது பண்றாங்க. அவர் வந்து மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்டு ஜெயிச்சிருக்காரு இல்லையா, அவர் கண்டிப்பா வருவார். அவர் தான் கோட்டையில உட்காருவாரு. நீங்க எத்தனை வேணாலும் ரீஎலெக்ஷன் வச்சுக்கோங்க, ஜெயிக்க போறது தளபதி தான். நாங்க அடிச்சு சொல்றோம்.
எத்தனை ரீஎலெக்ஷன் வச்சாலும் தளபதி தான் வருவாரு. அதான் சொல்றேனே, அவர் பட டைலாக் தான். நீங்க என்ன பண்ணாலும் எவ்வளவு படத்துக்கு கொடுத்தாலும் ஆறு ஏரியாவிலேயே ஐயா கில்லி வாய்ப்பே இல்லை, அவர் தான். கூட்டணி கிடையாதுன்னா ஆதரவு. கண்டிப்பா ஆதரவு கொடுப்பாருன்னு தான் நம்பிக்கையில் தான் அண்ணன் வர சொல்லிடுறாரு. கண்டிப்பா ஆதரவு கொடுத்து தமிழக முதலமைச்சரா தளபதி போட்டியில பேச போறாரு. சட்டசபையில விசில் பறக்க போகுது. கண்டிப்பா தலைவர் நல்ல முடிவு எடுத்து அதுக்கு என்ன வேலையா செய்வார் கண்டிப்பா. ஏன்னா ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு தலைவர் சொல்லிக்காரு. அது அவர் எப்படின்னா, அவர் 234 தொகுதியிலையும் ஒரு தொகுதியில் நிற்கல, 233 தொகுதியில் நின்றாங்க. ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு அவர் தனித்து நிற்கும் போதே சொல்லியிருக்கிறார் தலைவர். நாட்டை காப்பாற்றணும், தமிழகத்தில் கொல்லக்கூடாது, ஏன்னா கவர்னர் ஆட்சி வரக்கூடாது அப்படிங்கிற இதில் தலைவர் விஜய் அண்ணன் நல்ல முடிவு எடுப்பார். ஆட்சி சூப்பராக இருக்குன்னா, 60 ஆண்டா திராவிட அண்ணன் ஏமாத்திட்டு இருக்கிறாங்க. மண்ணு திருடினாங்க, முட்டையை திருடினாங்க, எல்லாத்தையும் திருடிக்கிறாங்க. இவர் வந்துக்கிறாரு, இனிமே எல்லாத்தையும் ஊழலை ஒழிச்சு நல்லாட்சியை கொடுத்து மக்களாட்சியை கொடுக்க போறாரு. அது எந்த ஒரு மாற்றம் கருத்தும் கிடையாது. விஜயண்ணா கம்பல்சரி இன்னைக்கு அவர் தான் முதலமைச்சர்ல வருவாரு. அதுக்காக நீங்க திருமாவளவன் அசோகர்ல திருமாவளவன் ஆசிரியர் நீங்க எவ்வளவு மக்கள் பார்த்துப்பீங்க, இவ்வளவு கூட்டத்தெல்லாம் நீங்க எதிர்பார்த்துருங்க. ஏன்னா விஜயண்ணா ஒரு குரலுக்காக எல்லாருமே அவரை பாக்குற வராங்க. அதிமுகவும் திமுகவும் ஒரு மாமா மச்சான் தான். அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் என்னைக்குமே இருக்கும். ஏன்னா மூணாவதா ஒருத்தர் வரக்கூடாதுன்னு சொல்லி உருவெடுத்தாங்க. ஆனா மூணாவதா ஒரு பெருந்தலைவரா விஜயன் வந்துக்கிறாரு. காமராஜர் கொள்கை தலைவரா எல்லாரும் வச்சுக்காரு. இன்னைக்கு ஒரு காமராஜர் ஆட்சியை மறுபடியும் இளைய தளபதி விஜயனை கொண்டு வர போறாரு. அதை பயந்துட்டு அவங்க 2 பேரும் கூட்டணி வச்சா எங்க தலைவர் ராஜினாமா பண்ணுவாரு. ராஜினாமா பண்ணிட்டா 234 தொகுதியை நின்று மறுபடியும் தலைவர் விஜயண்ணா தான் கண்டிப்பா ஜெயிப்பாரு. கூட்டணி வச்சுதானே ஆகணும், வேற வழி கிடையாது. இப்போ கடைசியா 2 ஓட்டு தேவைப்படுது, 2 தானேப்பா, 2 தேவைப்படுது. அதனால பண்ணி தான் ஆகணும். அதுக்கு அவரோட டிமாண்ட் என்னன்னு தெரியல. அவரோட டிமாண்ட் என்னன்றது தெரிஞ்சு அதுக்கு தந்தாப்புல டிவிக்கு விஜய் தளபதி அதுக்கு உண்டான முடிவு எடுத்தா நல்லா இருக்கும். அது நல்ல விஷயம் கிடையாதுங்க. துணை முதலமைச்சர்லாம் கொடுத்தா எப்படிங்க, சரிக்கு சமமா போட்டிட்டு அந்த மெஜாரிட்டியில ஜெயிச்சா அவர் துணை முதல்வர் கொடுக்கலாம். அவருக்கு சரிசமமா இல்லை, ஜெயிச்சது 2 சீட்டு ஜெயிச்சுட்டு அந்த 2 சீட்டுக்காக துணை முதலமைச்சர்லாம் கேட்கறது ஒரு நல்ல விஷயமே கிடையாது. அதெல்லாம் கேட்கறது பேசி முடிவெடுப்பாங்க. வேற ஏதாவது டிமாண்ட்ஸ் கேட்டுதான் அது ஏதோ கட்சியின் பொறுப்பு ஏதாவது கேட்டா கொடுக்கலாம். மற்றபடி துணை முதலமைச்சர்ன்றது விஜய் எடுக்கக்கூடாது. சிஎம்மா அவர் அதை எடுக்கக்கூடாது. அது என்னன்னு பார்ப்போம். இல்ல அது எப்படி தெரியல. ஆனா கொடுக்க வாய்ப்பு, ஆனா துணை முதலமைச்சரா அவன் வாய்ப்பு இருக்கோ இல்லையோ, மேபி வரலாம், வராமலே போகலாம், நம்ம முடிவு பண்ண முடியாது. தலைவர் தமிழக மக்கள் விஜயை ஆதரித்து வாக்குகளை செலுத்தியிருக்கிறாங்க. அது தமிழகத்துடைய மக்களுடைய வாக்குகளை நாங்கள் மதிக்கிறோம். அதன்படி தலைவர் இன்று அறிவிப்பு செய்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் இன்று இந்த நேரத்தில் நான் அறிவிப்பு செய்கிறேன் என்று எந்த நேரத்தையும் குறிப்பிடவில்லை. அதனால் இன்று மாலை 4 மணி அளவில் தலைவர் அவர்கள் நிச்சயமாக அறிவிப்பார். நல்ல ஒரு முடிவு. இல்ல திமுக தாவைக்கன்றதோட விஜய் பெரும்பான்மையை அங்க தொகுதிகளை கைப்பற்றி இருக்காரு. ஸோ அதனால அவருக்கு 2 தொகுதிகள் தேவைப்படுகிற போது ஜனநாயக தலைவர் நாங்க இடதுசாரிகளும் விசிகாவும் ஆட்சி அமையணுன்றதுக்காக மக்களுடைய தீர்ப்பை மதித்து தலைவர் ஆதரவு தெரிவிப்பார் என்று நான் நினைக்கிறேன். அது அந்த கட்சி திராவிட முன்னேற்ற கழகமும் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் அவர்கள் தான் அதை பற்றி. துணை முதலமைச்சர் பதவி என்பது தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் எந்த இடத்திலும் குறிப்பிடவில்லை. நாங்கள் கட்சி தொடங்கிய எங்களுடைய கொள்கை ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்பது எங்கள் கட்சியினுடைய கொள்கை. அதன் அடிப்படையில் பொதுச் செயலாளர் அண்ணன் சிந்தனை செல்வன் அவர்களுடைய தனிப்பட்ட இதுவரை அவர் பதிவு செய்திருக்கிறார். தலைவர் எந்த இடத்திலும் அதை பதிவு செய்யவில்லை. கண்டிப்பா வருவார். நிறைய மாற்றம், இந்த போதை பொருட்கள்லாம் இதுவாகும், அந்த எல்லாமே பண்ணுவாரு. பண்ணுவாரு, எல்லாமே பண்ணுவாரு. உட்காரணும் தான் பாக்கலாம். அதெல்லாம் விடுவாங்க, கண்டிஷனா விடுவாங்க.